மனுஷனா தான் இருக்கிறேன், அப்ப நியாயப்பிரமாணம்னா அடிமைத்தான் அப்படிங்க நம்புவீங்கன்னா நீங்க பழைய மனுஷன், ஆதாமின் வம்சம். நீங்க மறுபடியும் பிறக்கல. நீங்க ஆவின் தன்மை உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சிலுவைக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. வாக்குத்தத்தத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை தவறு பொழுது அவர்கள் தண்டனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை பூரணமாய் நிறைவேற்றப்பட முடியாது. அதிலே ஒன்றை தவறு செய்வது சாபமாய் மாறுகிறது. அது சாபத்தினால் அந்த குடும்பங்களுக்குள்ளே பலவித பிரச்சனைகள் வருகிறது. இதுக்கு ஒரே காரணம் தான், மறுபடியும் பிறந்துட்டேனா மனுஷனா இருக்கிறானா. இதுதான் முக்கியம். மறுபடியும் பிறந்திருக்கிறானா நியாயப்பிரமாணத்துக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கான். அவன்